அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு நயினார் நாகேந்திரனும் திரு அண்ணாமலையும். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக மீண்டும் சிபிஐ திரு விஜய்க்கு சம்மன் வழங்கியிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை பாஜக அரசு முடக்குவதாக திரு ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜயை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அதியமான் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், சரியா தமிழ்நாட்டில் இருக்கிற நாள் அன்று திரு ராகுல் காந்தி ட்வீட் செய்கிறார் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு திரு விஜய்க்கு ஆதரவாக. ராகுல் ட்வீட் செய்வார், பேசுவார் இது குறித்து அப்படின்னு எதிர்பார்த்ததை திரு ராகுல் செய்திருக்கிறாரா, இல்லை ட்வீட் அளவுக்கெல்லாம் போக மாட்டார், இதற்கெல்லாம் திரு ராகுல் காந்தி பேச மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்காததை திரு ராகுல் காந்தி செய்திருக்கிறார்? அதாவது எதிர்பார்க்காதது என்பதை விட எதிர்பார்க்காத நேரத்தில் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா படம் வெளியாவதாக சொன்னது 9ஆம் தேதி. 9ஆம் தேதி படம் வெளியாகுது. 8ஆம் தேதி இரவுல கூட முதல்வரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அந்த ட்வீட் வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு பதிவு. ஏன்னா 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆக வேண்டியது 8ஆம் தேதி முதல்வர் ட்வீட் பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு 13ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய நாள்ல சொல்றாரு ஒன்று ராகுல் காந்தி அவர்கள் அந்த ட்வீட் போடுறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடங்கி ஜோதிமணி அவர்கள் தொடங்கி காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த குரலை ஏறக்குறைய ஒழித்து முடித்து விட்டார்கள். அவ ஒழித்து முடித்த ஒரு குரலை அந்த கட்சியினுடைய அகில இந்திய முகம் மீண்டும் ஒரு ட்வீட் வழியா தெரிவிக்கிற பொழுது அது மிக முக்கியமான ஒரு செய்தியை திமுக முகாமுக்கு சொல்லுது. அதாவது இவங்க எல்லாருமே ராகுல் காந்தி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலோ அகில இந்திய தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமலோ நாங்க இந்த விஷயத்தை செய்யல என்கிற ஒரு மறைபொருளும் உட்பொருளும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா அதனுடைய காலம் முக்கியமான காலம். நீங்க 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய படத்தை 8ஆம் தேதி முதல்வர் பதிவிட்டதை போல இவரும் 9ஆம் தேதி காலையில் கண்டித்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் இடைவெளி இருக்கு. ஒன்று அது வந்து அந்த இடைவெளி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியாக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியதோடும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு நீலகிரியில் எம்பி ராசா அவர்கள் பேசுகிற பொழுது கூட குறிப்பிடுகிறார். ராசா அவர்களே சொல்றாரு, நீங்களும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து டெல்லியில அகில இந்திய அளவுல குரலாக ஒழிக்க அந்த தேவை வந்திருக்கு. நீங்க திமுக அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல திமுக தள்ளிவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். தொடர்ந்து விஜய் அவர்களை முன்வைத்து காங்கிரஸ் பேர வலிமையை கூட்டதான் எவ்வளவுமே செய்யறாங்க. 25 சீட்டில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையே நமக்கு தெரியும், கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தின் போதே கே.எஸ். அழகிரி அவர்கள் அழுது கொண்டே பேசிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த முறை எங்கே தங்களுக்கு அது போன்ற இடங்கள் சுருங்கிவிடக் கூடாது என்கிற ஒரு ஆபத்து இருப்பதாக காங்கிரஸ் ஃபீல் பண்றாங்க. இன்னொன்று, கிரவுண்ட்லயும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு பெரும்பகுதி பேர் இன்னைக்கு திமுகவோடு இருக்கலாம், அது ஒரு சேஃபான சோனா இருக்கும், நம்மளால பாதுகாக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் இருப்பதை போன்றே கிரவுண்ட்ல தாவேக்கா கூட போவோம், ஒரு பரிச்சார்த்த முறையில செய்து பார்க்கலாம். 2029 தானே நமக்கு முக்கியம், 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தானே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. நீங்க காங்கிரஸ் சில முயற்சிகளை பண்ணி பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு எதிரொலிதான் பீகார்ல எல்லாம் கடைசி நேரம் வரை அவர்களால ஒரு கூட்டணியை, வலுவான கூட்டணியை கடைசி நேரத்துல யார் எந்த தொகுதியில போட்டி என்பதெல்லாம் கூட கட்டமைக்க முடியாத காட்சிகளை பார்த்தோம். காங்கிரஸ் தெள்ள தெளிவாக இருப்பாங்க. 19ல இருந்தே இது ஒரு வெற்றியை தருது என்பதனாலேயே இந்த வெற்றியை ருசித்துக் கொண்டே இருப்பாங்க அப்படின்பதை தாண்டி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிரீஸோடங்கிறதும் இன்னைக்கு சொல்றாரு. அந்த அழுத்தங்களை நோக்கியதான் விஜய் அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. சரி, இன்னைக்கு என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னா, ராகுல் காந்தி என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்தை முடக்கும் மத்திய அரசின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல், தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதன் மூலம் மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு திரு மோடியை பார்த்து சொன்னார். இதெல்லாம் திரு ராகுல் காந்தி யார் மீது இருக்கிற நம்பிக்கையில பேசுறார்? திமுக மீது இருக்கிற நம்பிக்கையில பேசுறாரா, தாவேகா மீது இருக்கிற நம்பிக்கையில பேசுறாரா, மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில பேசுறாரா? இல்ல, காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில தொண்டர்களின் குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிற சூழல்ல அகில இந்திய தலைமை அடிப்படையில நீங்க ஒரு டெல்லி என்கிற ஒரு முகத்தினுடைய அடிப்படையில திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு தான் இருக்கு, சுமூகமான உறவு தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன வேண்டுமானாலும் களமாடலாம், அடுத்த 3 மாதங்கள் 2 மாதங்களுக்கு கூட்டணி ரேஸ்ல
சீட்டை அதிகப்படுத்துவதற்காக நாம ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற பல வகையான கோஷங்களை எழுப்பலாம். என்ன எழுப்பினாலும் கடைசி நேரத்துல திமுகவோட நம்ம தான் கூட்டணி திமுகவோடு தான் அப்படின்னா கூட திமுக நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு நம்பிக்கை திமுக தரப்பு மீது அவர்களுக்கு இருக்கு. இன்னொன்று, எங்களுக்கு கூட்டணியே இல்லை, நீங்களா எங்களை ஆதரிக்கவே வேண்டாங்க, உங்களுக்கு எங்களுக்கு பேசவே இல்லைங்கன்னு எதுவுமே விஜய் ரியாக்ட் பண்ண போறதே இல்லை. இதை பாஜக சொன்னாலும் கூட விஜய் ரியாக்ட் பண்ண போறதே இல்லை. அப்ப இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பலமாகவும் மாறுது. நீங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உறவு இருக்குன்னு பேசுறோம், உறவை மறுக்க வேண்டியவர்களே மறுக்க மாட்டாங்கல்ல. விஜயனுடைய பலவீனமும் அதுதான், பலமும் அதுதான். இதை காங்கிரஸ் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பார்வை. இல்ல, என்ன அவசியம் வந்திருக்கு காங்கிரசுக்கு இப்போ பேச? இடதுசாரிகள் திரு விஜய விமர்சிக்கிறாங்க, திரு வைகோ விஜய விமர்சிக்கிறாங்க, விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் RSS உடைய பிள்ளைகள் திரு சீமானும் திரு விஜயும் அப்படின்னு உச்சபட்ச விமர்சனத்திற்கு போறாங்க. ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும் தனித்த குரலாக திரு விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணம் என்ன? முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு அவர்களுக்கு கூடுதல் இடங்கள்ல போட்டியிடணும் ஒன்று. இரண்டாவது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை அதற்கு வலு சேர்ப்பதற்காக எழுப்புறாங்க. நீங்க ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாதான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டா எங்க நாங்க கூட சீட்டு தராங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. திமுகவிடம் இருந்து அந்த மாதிரியான எந்த சமீட்சையும் அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட சீட்களோ எதுவுமே அமைய மாட்டுது. இவங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 5 பேர் கொண்ட குழுவை முன்கூட்டியே அமைக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை குழு போகிற பொழுது திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே குழு இல்ல, முதல்வரை மட்டும் ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு வராங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு குழு அமைத்து விட்டோம், அவங்க பதிலுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறது இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க, நம்மளே கூடுதல் சீட்டுக்காக தான் முன்கூட்டியே குழு அமைக்கிறோம், நம்ம எத்தனையோ குறியீடுகளை செய்தாலும் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்களே இருக்கிற ஒரு அலட்சியமாக தங்களை பார்க்கக்கூடிய தன்மையாக அவர்கள் பாக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தியதாக காங்கிரஸ் நினைத்துக்குது. நீங்க அண்மையில கூட நீங்க கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நடத்திய திமுகவோடு இணைந்து நடத்திய போராட்டத்துல கூட ஒரு போராட்டத்தில் கூட காமராஜர் படத்தை சின்ன சைஸா போட்டிருக்காங்க, சில இடங்கள்ல போடலன்னு சொல்லி காங்கிரஸ் வாலண்டியரா ஒரு குற்றத்தை தானே கண்டுபிடித்து அவர்கள் அந்த கூட்டத்தில இருந்து பல ஊர்களில் வெளிநடப்பு செஞ்சாங்க. கன்னியாகுமரி மாதிரியான ஊர்களில் கூட போயிருந்தாங்க. அவங்களுக்கு முழுக்க திமுகவை ஒரு மிக முக்கியமான அளவுல நாங்க விஜய் கூட போயிருவோம். அதுக்கு எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னா, சார் இப்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க சார், தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற விதமா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அப்ப தமிழ் கலாச்சாரம் என்பது ராகுல் காந்தி அவர்களுடைய மதிப்பீட்டுல ஜனநாயகம் திரைப்படமாக இருக்கு. அப்ப இந்த திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை தராது. நீங்க தமிழ் கலாச்சாரத்துல கை வைக்கிறீங்கன்னு திமுக சொல்லக்கூடிய இடம் என்னவா இருக்கு? தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ல ராகுல் காந்தி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடம் எதுவா இருக்கு? ஜனநாயகம் என்பது கருத்துரிமைக்கு விடப்பட்ட சவால். நீங்க ஒரு கமர்ஷியல் படத்தை கலாச்சாரத்துக்கு விடப்பட்ட சவால் நம்ம எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? கருத்துரிமைக்கு விடப்பட்ட சவால். அந்த படத்துல என்ன கருத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை சொல்வதற்கு ஒரு படைப்பாளருக்கு உரிமை இருக்கு. கருத்துரிமைக்கான சவாலா அது மிதமிஞ்சிற அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா கலாச்சாரத்துக்கு மீதான சவாலாங்கிற ஒரு கேள்வியும் எழுதல. அப்ப தமிழ் கலாச்சாரம் என்பது நடிகர்களை ஆளுங்கட்சியாக ஆக்கிய சக்தி உள்ளதுங்கிறதான் ராகுல் புரிந்திருக்கிறான்னு பாக்குறேன். அன்றைக்கு எம்ஜிஆர் விஜயால் அந்த மேஜிக்கை நடத்த முடியும், அவரை காட்டி நம்ம இந்த சீட் ரேஸை கூட்டிக்கோங்கிற நோக்கம் தான் இருக்கிறதா பாருங்க. ஓகே, திரு ரமேஷ் சேதுராம், பாஜக திரு விஜயை தொந்தரவு செய்யுது, காங்கிரஸ் கட்சி திரு விஜய்க்கு ஆதரவாக வருகிறது, இரண்டு தேசிய கட்சிகள் எதிர்நிலையில வந்துட்டாங்க, அப்படி விஷயத்தை அணுக முடியாதா? இல்ல, இப்போ நடக்கிற நிகழ்வுகள்ல காங்கிரஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா மைலேஜ் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்கன்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். என்னவோ விஜய்க்கு ஆதரவாக அதுல ஒரு பக்கம் என்னன்னா 2-3 விஷயம் ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல நடக்குதுங்கிறத பாக்குறோம். அதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேர்தல் வருது, அதை ஒட்டி நம்ம பார்க்கக்கூடியதுல கரூர் சம்பவத்துக்கு காரணமாக அங்க சிபிஐ விசாரணைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், ஃபர்ஸ்ட் சிபிஐ விசாரணைங்கிறதே எதனாலனாக்க விஜய் தரப்புல கோர்ட்டுக்கு போய் அதனால இந்த சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டது அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்த விஷயம், அவருடைய படம் ரிலீஸ், அதுல சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிறாங்கன்னாக்க அதை ரிலீஸ் பண்றதுக்கு என்னங்கிறது, இப்போ பராசக்தி படமும் அதே நேரத்தில் வந்தது, அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா திமுக வர்சஸ் டிவிகேங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுங்கிறது. பராசக்தி படத்துக்கும் ஒரு சில தணிக்கை தரப்புல இருந்து அவங்க ஒரு சில இதை சொன்னாங்க, ஆனா அவங்க தயாரா இருந்ததுனால உடனே அதை சரி பண்ணி படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க அந்த தரப்புல ஏன் ரெடியா இல்லைங்கிறது தான் கேள்வி, ஏன் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது கேள்வி. சரி, அது அரசியலாக்கப்படுகிறது. இந்த 2 விஷயங்கள் நடக்கும்போது அதை ரெண்டுத்தையும் இணைத்து சொல்றாங்க அப்படின்னு. முதல்ல அவரை டெல்லிக்கு கூப்பிடுறது எதுக்காகங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சிபிஐ விசாரணைங்கும் போது அது நடக்குது ஒரு பக்கம். ஸோ படத்துடைய தணிக்கை டெல்லி, இவங்க தான் கோர்ட்டுக்கு போனது. கோர்ட்டுக்கு போனதுனால இப்போ
இவங்க சென்சார் போர்டுங்கிறவங்க அவங்க தரப்புல இருந்து அதுக்கான முன்னெடுப்புகளை எடுப்பாங்க இல்லையா? அப்படிங்கறதுனால தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதுன்னு பாக்குறோம். இவங்க ஜனநாயகன் விஜய் 2 பேரையும் மையமா வச்சுட்டா இங்க காங்கிரஸ் பாஜகவோடு முரண்படுதா, காங்கிரஸ் திமுகவோடு முரண்படுதாங்க கேள்வி இல்ல. அதான் சொன்னேன், திமுக காங்கிரஸ் மைலேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன். இது என்னன்னா, ஒரு பக்கம் அந்த காங்கிரஸ் உடைய தலைமை அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அவங்களே 2 பார்ட்டா பிளே பண்றாங்க. ஒரு பக்கம் விஜயோட பயணிப்பது போல, அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவது போல அந்த மாதிரியாக இன்னொரு பக்கம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை, அதுல அவங்க சொல்லும் போது வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பக்கத்துக்கும் அழுத்தம் கொடுக்கிற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நாங்க இப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி விஜய் பக்கமும் போற மாதிரி அவங்க அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல மூணாவதா ஒரு ஃபோர்ஸா நீங்க இன்னொரு தரப்புக்கும் பிரஷர் வைக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அது பாஜகவை நோக்கி வைப்பதற்காக, அதுவும் இந்த சமயத்துல வரும்போது அது ஒரு பேசு பொருளாக வேண்டும். அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, அது அந்த தரப்பு சப்போர்ட், டிவிகே சப்போர்ட்டையும் தன் பக்கம் ஈர்ப்பது போன்ற விஷயங்களையும் அதையும் செய்யணுங்கிறதுக்காக இந்த நேரத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படித்தான் பார்க்க முடியும். ஆனா இல்ல விஜய நான் ஊறுகாயா பயன்படுத்த போறாங்களா, இல்லைன்னா அவங்க இந்த இலை சாப்பாட்டுல சாப்பாடும் இல்லைன்னா அது கூட சாப்பிடக்கூடிய கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் யூஸ் பண்ணிட்டு அது ஒரு விருந்தாக இருக்க போகிறதாங்கிறதான் கேள்வி. ஓகே, சாமிநாதன் குறிப்பிட்டார்ல, எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் கடைசியில திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டெல்லாம் அனுப்பிடாது, கூட்டணியை தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாருல. நீங்க விஜய் கிட்டையும் மைலேஜன் எடுத்துப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே திரு விஜய் கிட்ட காங்கிரஸ் கட்சினால இந்த பிளே மூலமாக மைலேஜ் எடுத்துற முடியுமா? இல்ல, இதே படத்துக்கு இப்போ நம்மளுடைய சென்சார் போர்டு விஷயம்னு வந்த உடனே நமது முதல்வர் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருங்கிறத பாக்கணும். அதுதான், அதாவது எப்படின்னாக்க ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு செக் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு கார்டை இங்க கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு வேணா நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல சிம்பத்தி அப்படின்னு கொண்டு வைக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்கள்ல பல படங்களுக்கு அவங்க எப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனை காமிச்சிருக்காங்கிறதும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இவங்க பேசுறது டெஃபினட்டா ஃபார் பொலிட்டிக்கல் மைலேஜ் தான் நம்ம பார்க்க முடியும். காங்கிரஸ், ஆமா, காங்கிரஸ் திமுகவும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுதான் நான் சொல்றேன். சோ அதனால நான் என்னன்னா அது ஒரு மூணாவது ஃபோர்ஸா இருக்கும்போது அங்க அதாவது எனக்கு அப்போசிஷன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு செக் வைக்கிறது. சரி, என் கூட ஒரு அலையன்ஸ் இருக்காங்க, ஆனா ஒரே கல்லுல நெகோசியேஷன் டாக்டிக்ஸ், ஒரே கல்லுல மூணு மாங்காவா? தாவேகா ஒரு மாங்கா, பாஜக ஒரு மாங்கா. ஆமா, திமுக தாவேகா தான் சொன்னேனே, அது மாங்கா இந்த மாங்கா ஊறுகாயா என்னங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கழட்டி விட்டாங்கன்னா அது ஊறுகான்னு கணக்கு, அப்பசத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும். திரு அதியமான், வேற வலிமையை கூட்டிக் கொள்வதற்காக திரு விஜய் ஆதரவு, ஜனநாயகன் ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுப்பதாக விமர்சனம் வச்சிருக்கு. இல்ல, கண்டிப்பா இல்ல. அதாவது ஒரு ராகுல் காந்தி அடிப்படையில் ஒரு லிபரல், ஒரு சுதந்திரவாதி, அதாவது ஜனநாயகவாதி. இங்கே கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது. கான்ஸ்டியூஷனை தான் அவர் பல வருடங்களாக வலியுறுத்துகிறார். அரசியல் சாசனத்தின் முக்கியத்துவம், அதை பாஜக அழித்து வருகிறது படிப்படியாகங்கிறது. இதுவும் ஒரு வகையான அழிப்பு. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற சென்சார் போர்டு ஒரு நியாயமான ஒரு காரணமே இல்லாமல் யாரோ ஒரு அனாமதையா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு திருப்பி அதை எஸ்கலேட் பண்ணி வேணும்னே அதை டிலே பண்ணி இன்னும் பாருங்க இந்த எவ்வளவு நாள் கழிச்சு தணிக்கை குழுல இருந்த உறுப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் யார் அந்த உறுப்பினர்? இல்ல, அது என்ன புகார், என்ன ஏன் முன்னாடி கொடுக்கல? அவங்க எல்லாம் பார்த்து தானே கிளியர் பண்ணி ஓரளவு கிட்டத்தட்ட அப்ரூவல் பண்ணிட்டாங்க போன மாசமே. திடீர்னு கடைசி நிமிஷத்துல பண்ணது எல்லாமே இது ஆப்வியஸ். அதாவது இவங்க வேணும்னு பண்றாங்க. இதை ரெண்டாவது கோர்ட் தீர்ப்பளிச்சது பிறகும் அப்பீல் போறதே உடனே விட்டுருக்கலாம். சரி, ஓகே, கோர்ட் சொல்லிடுச்சு, ரிலீஸ் பண்ணிடலாம் சார். ஒரு வாரமா பிரச்சனை நடக்குது. ஆமா, ஒரு வாரமா நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு மாறி மாறி. ஆமா, ஒரு வாரமா ஊடகங்கள்ல விவாதங்கள் நடக்குது. மிகச்சரியாக தமிழ்நாட்டில் இருக்கிற நாள் அன்று மிகச்சரியா ட்வீட் பண்றாருல ராகுல் காந்தி. அப்ப எந்த விதமான அரசியலும் இல்ல, இது ஒரு லிபரல் திங்கிங் தான், ஜனநாயக பார்வை தான் இன்னைக்கு தான் அவர் இங்க வர முடியுமா? அதாவது அவரு இந்தியா ஃபுல்லா கவனம் செலுத்துறவர். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு காங்கிரஸ் தலைவர் கிடையாது. இந்தியா ஃபுல்லா அனைத்து மாநிலங்களும் பல்வேறு பணிகள் இங்க இருக்கிறவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர்றதுனால அவர் பண்ணியிருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். இதுக்கு இவ்வளவு தூரம் அர்த்தப்படுத்திக்க தேவையில்லை. இவ்வளவு என்ன சொல்றது, இன்டர்பிரேஷன், ஓவர் இமேஜினேஷன். அது
அப்படிதான் நான் பாக்குறேன். அது ஒரு இன்னைக்கு இங்க வர இருந்து தானே கரூர் துயர சம்பவத்திற்கு அது வந்து 41 பேர் இறந்தது. சீரியஸான மேட்டர். அது இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது. அது நடந்தா ஒரு கட்டசிக்கால் தான். என்னாச்சு, நீங்க நல்லா உங்களுக்கு எதுவும் சேஃப்டி இல்லையா, என்ன நடந்ததுங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் கட்டசிக்கால், அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அவர் ஒரு கிரீஷ் சோடாங்கர் பேசி முடிச்சு, ஜோதிமணி பேசி முடிச்சு, மாணிக்கம் தாகூர் பேசி முடிச்ச வரைக்கும் அமைதியா இருந்துட்டு வந்து பேசுறாரு. அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன் அவங்க இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க பேசணுமா, அல்லது இதென்ன மன்னராட்சியா? கிடையாது. அவங்களும் ஒரு கட்சியில ஒரு தலைவர்கள், இவர் ஒரு நேஷனல் லீடர், அவ்வளவுதான். அதுல வந்து ஹைரார்கி படி தான் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் ஜனநாயக ரீதியான கட்சி. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதை வந்து காங்கிரஸ் மட்டும் குரல் கொடுத்துருக்க கூடாது. திமுக கொடுத்துருக்கணும், இந்த விசிகே கொடுத்துருக்கணும், இடதுசாரிகள் கொடுத்துருக்கணும், இஸ்லாமிய கட்சி அந்த அவங்களும் கொடுத்துருக்கணும். எல்லாரும் லிபரல்ஸ், ஆல் லிபரல் ஷுட் ஹவ் வாய்ஸ்ட். அதாவது இந்த படத்தை இது விஜய்க்கான ஆதரவு முதல்வர் வந்து கண்டிச்சிருக்காரு. இல்ல, அவரும் பொதுவா தான் சொல்லியிருக்காரு. தணிக்கை வாரியத்தை ஒரு புது வெப்பனா நீங்க பயன்படுத்துறீங்க. டைம்ல வந்து பராசக்திக்கும் பிரச்சனை இருந்தது. ஆமா, அதனால ரெண்டுக்கும் சேர்த்து சொன்னார். அவர் படத்து பேரை சொல்லல, இவர் தெளிவா ஸ்பெசிபிக்கா. ஏன்னா அது பராசக்தி பிரச்சனை முடிஞ்சு அவங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து இப்பதான் இன்னும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது இன்னும் அநேகமா 1 மாசம் கூட ஆகலாம். இன்னொரு கேவியட்ல சுப்ரீம் கோர்ட்ல அவங்க இன்னும் புதுசா ஏதாவது ஒரு பெட்டிஷன் சப்மிட் பண்ணி ஏதாவது ஒன்று புதுசா கலப்பலாம். இல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு கிரீஷ் பேசுறாரு, ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் திருமிகு ஜோதிமணி, திரு மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ட்வீட் பண்றாங்க, பேசுறாங்க, அறிக்கையெல்லாம் கொடுக்கறாங்க. திரு விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த நிலையில ராகுல் காந்தியோட ட்வீட்டுங்கிறது வெறும் ஒரு கருத்துரிமைக்கு ஆதரவான குரல் அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? இல்ல ஒரு அரசியலே இல்ல. விஜய்ங்கிற பேர் கூட அவர் சொல்லல. இந்த படத்தை தடுத்தது வந்து ஜனநாயக படுகொலை, அவ்வளவுதான். அதுதான் பேசுறாரு. விஜய், தாவகா எதுவுமே அதுல இல்ல. இல்லையே சார், ஜனநாயகன் படத்தை முடக்கும் மத்திய அரசின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். ஆமா, தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதன் மூலமாக மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இதுல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே இது. மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாதுங்கிறது. இது வந்து ஒரு படத்தை வந்து ஆப்வியஸா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் தடுக்கிறாங்க. அது வந்து ஜெயிக்காதுங்கிறாரு, அவ்வளவுதான். இல்ல அது கரெக்டா வந்துட்டீங்க. பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பாஜக தடுக்குது, ஆனா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ராகுல் காந்தி பேசல. இல்ல, அது உங்க நோக்கம் நிறைவேறாதுங்கிறாரு. நீங்க பண்றது வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக. நாங்க சொல்றது ஒரு உரிமை மீறல், ஒரு நசுக்கப்படுவதற்காக குரல் கொடுக்கலாம். யாரா இருந்தாலும் கொடுக்கணும். சாமிநாதன், இந்தியாவில் இல்ல தமிழ்நாட்டில் யாருடைய திரைப்படங்கள் பாதிப்புக்கு உள்ளானாலும் திரு ராகுல் காந்தி பேசியிருப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. பராசக்திக்கு பேசினாரா ராகுல் காந்தின்னு தெரியல. குறுக்கிட்டீங்களா இடையில? இல்ல சார், அதாவது தமிழ் மக்களின் குரல்ங்கிறது, அப்ப தமிழ் மக்களின் குரலை நசுக்காதீங்கன்னா விஜய் அவர்களை தமிழ் மக்களின் குரல்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதாகத்தான் அதுக்கு அர்த்தம் வருது. தமிழ் மக்களின் குரலை நசுக்காதீங்க, தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் இது அப்படின்னு சொல்றது எல்லா துணியுமே ஜனநாயகனை தமிழ் கலாச்சாரத்தினுடைய உச்சமாக அவர் பார்க்கிறாரா? அப்ப விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படம் தமிழ் கலாச்சாரத்தினுடைய உச்சமா பார்க்கிறாரா என்பது ஒரு நிலை. இன்னொன்று, கரூர் சம்பவத்தின் போது அவர் வந்து அந்த களம் என்னது, கரூர் சம்பவத்தினுடைய விஷயம் என்ன, தவறு தமிழக காவல்துறையின் மீதா, தமிழக வெற்றி கழகத்தின் மீதா என்பதுதான். அப்போ ஒரு ராகுல் காந்தி போன்ற ஒரு மூத்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள்ட்டையும் அழைத்து பேசுறது அப்படிங்கிறது, பாதிக்கப்பட்ட தரப்பின பேசுறா அப்படிங்கிற குரல் அதை எடுத்துக்கிட்டா கூட முதல்வர் அதை எந்த துணையில சொன்னார்? எந்த தலைவருமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதை விரும்ப மாட்டார்கள், பாதிப்பை ஏற்படுத்த விரும்ப மாட்டாங்க, எந்த தலைவருமே தன் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டாங்கன்னாங்க. அந்த குரல் ஒரு பக்கம் இருக்கிறது சார். ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக விஜய் அவர்கள்ட்டே அழைத்து பேசுவார். ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட தான் பேசுவார்னா அவர் பேசியிருக்க வேண்டியதான் இந்த இறந்து போன 41 பேரோட குடும்பத்தினர் தானே. அவங்க முதல்ல இருந்தே விஜய் அவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. அதுக்கு ஜனநாயகம் என்கிற ஒரு போர்வையை தங்கள் மீது போர்த்திக்கிறாங்க அப்படின்னா. ஓகே, சொல்லுங்க செந்தில். 10 செகண்ட் கடன் தான் வாங்கியிருக்கீங்க. 10 செகண்ட் வட்டியோட திருப்பி கொடுத்துறாங்க. இல்ல முக்கியமான விஷயம் எதுக்காக இடைமறிச்சேன் அப்படின்னாக்க, தமிழக நீங்க சொன்னீங்க பராசக்திக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னு. தமிழக பராசக்திக்கு ராகுல் பேசுற மாதிரி தெரியல. இல்ல இருங்க, தமிழக இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. பேன் பராசக்தி அப்படின்ற ஹேஷ்டேக்கோட போட்டு அவங்க சொல்லியிருக்கிறது, இங்க வந்து நீங்க வந்து காங்கிரஸையும் அதன் கடந்த கால தலைவர்களையும், குறிப்பா இந்திரா காந்தி அம்மையாரையும் நீங்க தவறா சித்தரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அளவுல போட்டு ஒரு இதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் தான் சொல்றேன். ஒரு நிர்வாகி அவர். ஓகே, திரு செந்தில், கூட்டணி விவகாரத்துல, சீட்டு எண்ணிக்கை விவகாரத்துல, கூட்டணி ஆட்சிங்கிற விவகாரத்துல அவ்வளவு எளிதாக இனிமேல் காங்கிரஸ் கட்சியை திமுகவால் கையாள முடியாதுங்கிறத அந்த நிகழ்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? இல்ல சார், அது ரெண்டும் தனித்தனி நிகழ்வுகள். நீங்க வந்து காங்கிரஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம், கட்சி 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நீண்ட நெடுங்காலமாக கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை உறுதி செய்வது அல்லது இந்த கூட்டணியில் இடங்களை கூடுதலாக பெறுவது அல்லது தங்களுக்குடைய உரிமைகளாக அவர்கள் நினைக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இவற்றையெல்லாம் ஒரு திரைப்படத்தின் மீது நின்று அதை பேசணுங்கிற இடத்துக்கு இரண்டு பெரிய கட்சிகளும் நிச்சயமா ஒருபோதும் போகாது. இரண்டு கட்சிகளுக்குமே நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. பரஸ்பரம் மன வருத்தங்கள் இருக்கலாம், பரஸ்பரம் பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம், அது வேற. அது அரசியல் ஹேப்பன், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு திரைப்படத்திற்கு ஒருவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவாக குரல் கொடுப்பதே ராகுல் காந்தி இதை வச்சா திரு ஸ்டாலின் அவர்கிட்ட பேசணும், எங்களுக்கு கூடுதல் சீட் வேணும்னா ராகுல் காந்தியால சிங்கிள் போன்ல யார்கிட்ட கேட்க முடியும்? திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க முடியும். ஏன்னா அரசியல் ஆயுதமாக தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தாதீர்கள்னு முதல்வர் சொன்ன பிறகு அது வெறும் திரைப்படம் மாத்திரம் அல்ல, அதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு, அதை தடுக்கிறதுலயும் ஒரு அரசியல் இருக்குங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சு தானே. அது இல்ல, அரசியலாக பாஜக அதை பார்க்கிறது அப்படிங்கிற குரல்கள் எல்லா இடமும் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் அதனால சொல்றேன், அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட்டணிக்காகத்தான் அப்படி ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த ட்வீட்டை போடணும்? அவர் ஐயா பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், அது பராசக்திக்கு சேர்த்துனார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பராசக்திக்கு காலை ஒப்புதல் கிடைத்து விட்டது. இவர் அந்த ட்வீட் போட்டது மாலைன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ பராசக்திக்கு ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் அவர் ட்வீட் போடுறாரு. அவர் ஜனநாயகனை குறிப்பிட்டு தான் போட்டதாக எல்லோரும் கருதுகிறோம். அதான் உண்மையும் கூட இல்லையா? நேரடியாக பெயரை குறிப்பிட்டாலும் கூட, ஏன்னா அந்த டயத்துல அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருந்துச்சு. அவர் அமலாக்கத்துறை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்றீங்க, பயன்படுத்துறீங்கன்னு. அதுல நீங்க ரொம்ப நுட்பமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை நீங்க அதுல பார்க்கலாம். வெறும் இதை மட்டும் குறிப்பிடல, எதை சென்சார் போர்டை மட்டும் குறிப்பிடல, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, சென்சார் போர்டு என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒன்றிய பாஜக அரசு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கிய அம்சங்களான இந்த முகமைகளாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் முகமைகளை பயன்படுத்தி எல்லா எதிர்க்கட்சிகளையும் பழி வாங்குறாங்கல்ல. நாட் ஒன்லி டிஎம்கே, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணியில் இடம்பெறாத எல்லா கட்சிகளையும் பாஜக இவ்வாறு தான் கையாளுகிறது அப்படிங்கிறதா தான். அப்போ ஒரு மெச்சூர்ட் லீடராக ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கிறார். நீங்கள் அதனால தான் அவரால் எந்த வாதத்தை வைக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 2 நாட்கள் ரொம்ப குரூசியல் பீரியட் சார். நான் எதுனா கரூரில் ஒரு 41 பேர் மரணம் அடைகின்ற பொழுது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது முற்று முழுவதுமாக விஜய்க்கு எதிராக அது மூடு அப்படி தான் இருந்துச்சு. அது முதல் ஒரு 8 hours 12 hours பார்த்தீங்கன்னா மூடு விஜய்க்கு எதிராக தான் இருக்குது. அது திருப்ப முடியும் எளிதில். ஆனால் முதலமைச்சர் அதை செய்யலை. எந்த அரசியல் தலைவரும் தன் சொந்த கட்சி தொண்டன் சாவதை விரும்ப மாட்டானார். ஆனால் தாவேக்க அடுத்த நாள் அது செஞ்சது. அது திமுகவிற்கு எதிராக திருப்பி மிக மலிவான ஒரு அரசியலை அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அதை செய்யலை. நான் இந்த இடத்துல உங்களுக்கு மறந்து போயிருக்கும் பலருக்கும் பார்க்கிற நேர்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், மிக கடுமையாக காத்திரமாக திராவிட இயக்கத்தை, திராவிட சித்தாந்தத்தை, தந்தை பெரியாரை, திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய ட்விட்டர் பேஜ் முடக்கப்பட்டுச்சு இடையில. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். எங்களுக்கு அவரோடு கருத்து முரண்பாடு இருக்கலாம், அது வேற. ஆனால் சீமான் அவர்களுடைய ட்விட்டர் பேஜ் முடக்கப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு ட்வீட் போட்டார். அப்போ சீமான் அவர்களோடு கூட்டணி வைக்க போறாருன்னு அர்த்தமா? அப்போ அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஜனநாயகத்தில் குரல் வலை நெரிக்கப்படுகின்ற பொழுது அல்லது ஜனநாயகத்தினுடைய இந்த மாதிரியான கருத்து சுதந்திரங்களுக்கு சிக்கல் வருகிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் உறவும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சமீப நாட்கள்ல காங்கிரஸ் தாவேக இடையே எடுக்கக்கூடிய சம்பாஷணைகளும் ஒன்றல்ல. இது முடிந்த முடிவு. ஒருபோதும் திரு சீமான் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டார், திமுக உட்பட. அது முடிந்த முடிவு. ஆனா முடிந்த முடிவாக அப்படி சொல்ல முடியுமா? தாவேகாவோடு ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க அதற்கு திரு ராகுல் காந்தி அவருடைய அந்த ட்வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சந்தேக பார்வை செலுத்துவதற்கு நியாயம் இருக்கு, தப்பு இல்லை. ஏன்னா கடந்த சில வாரங்களாக நடைபெறக்கூடிய புறச்சூழல் நிகழ்வுகள் அந்த ஒரு ஐயத்தை அரசியல் வெளியில் ஏற்படுத்தும், அது இயற்கை. ஆனா அப்படி அதுக்கு தான் நான் ஒரு வாதத்தை வைக்கிறேன். அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சரும் அப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரே, அப்ப அவருக்கு என்ன நோக்கம் இருக்குது? இல்ல அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல? இல்ல, கரெக்ட். அப்போ நீங்க ஜோதிமணி பேட்டி கொடுக்கும் போதோ, அறிக்கை விடும் போதோ, ட்வீட் பண்ணும் போதோ, மாணிக்கம் தாகூர் பேட்டி கொடுக்கும் போதோ, ட்வீட் பண்ணும் போதோ, அறிக்கையை விடும் போதோ, சரி ராகுலும் சோனியாவும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறதானே முக்கியம். இங்க நயினாரும் அண்ணாமலையும் பேசும்போது அமித்ஷா, மோடி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்ப இங்க என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா ராகுல் சோனியான்னு. இப்ப ராகுலே விஜய் பக்கம் இல்ல 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 ரெண்டையும் தயவுசெய்து பிரிச்சு பார்க்கணும். திருமிகு ஜோதிமணி அவர்களோ அல்லது திரு மாணிக்கம் தாகூர் அவர்களோ கூட்டணியில் கூடுதல் இடங்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற வாதத்தை வைக்கின்ற பொழுது அதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டுச்சு. இதை நான் மட்டும் வைக்கல, நீங்க மட்டும் வைக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்லப்பிரந்தேவுமே அதை சொன்னார். இதை இறுதி செய்ய வேண்டியது தேசிய தலைமைன்னு சொன்னார். அது வேறு. அப்போ கூட்டணியில எத்தனை சீட்டுன்னு போடுறது தொடர்பான விவாதங்களுக்கு தான் அது பொருந்தும்.
ஜோதிமணி அவர்களோ மாணிக்கம் தாகூர் அவர்களோ ஜனநாயகம் தொடர்பாக போட்ட ட்வீட்டப்ப இந்த மாதிரி கருத்து வந்துச்சா? அதாவது இதை தேசிய தலைமை தான் சொல்லணும், நீங்க ட்வீட் போட்டதுனாலேயே விஜயை நெருக்கிட்டீங்கன்னு யாரும் பேசல. சார் ஒருவேளை நீங்க இப்படி கேட்டவனால நான் சொல்றேன், ஒருவேளை பாஜகவிற்கு இந்த 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 ஒரு வார காலங்களில் இப்படி ஒரு பேச்சு எழத் தொடங்கிய பிறகு, எந்த பேச்சு, காங்கிரசும் தாவேகாவும் அருகருகே வரப்போகிறார்களா என்ற பேச்சு எழுந்த பிறகு, ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவை நெருங்கிவிடக்கூடாது என்று பாஜக நினைத்து கூட ஒருவேளை நினைச்சலாம், ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடும், ஒருவேளை வாதத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டா. ஆனால் சார் சொல்லிக்கின்ற பொழுது ஒரு வாதம் வச்சாங்க, எல்லோரும் கண்டிக்கணும், நாட் ஒன்லி ராகுல் காந்தி, எல்லோரும் கண்டிக்கணும், ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை எல்லோரும் கண்டிக்கணும்னாரு. அந்த எல்லோரும்ல அவர் கொஞ்சம் பேர் பட்டியல் சொன்னார், திமுக எல்லாரும் சொன்னார். சார் தாவேகா விட்டுட்டார், விஜயை விட்டுட்டார், விஜயும் கண்டிக்கணும். சார் விஜய் இதுவரை கண்டிக்கவே இல்லையே, விஜய் எங்க கண்டிச்சிருக்கிறார்? இதை கண்டிச்சிருக்கிறாரா? அவரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ல யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா, யாருக்கு பாதிப்பு அதிகமோ அவன் தானே சார் அதிகமா கத்துவான் சமூகத்தில். ஒரு மனிதன் அதிகமா எப்ப கத்துவான்? இல்ல வெறும் கரண்டியை அசைப்பதற்கும் கரண்டில என்ன இருக்கிறதுக்கு இல்ல அப்படி கிடையாது. அது நீங்க ஒரு அரசியலுக்கு சொல்லப்பட்ட உதாரணம். உங்களுடைய படைப்பின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. நீங்க நாளைக்கு ஒரு புத்தகம் எழுதுறீங்க, உங்கள் புத்தகம் வெளியிட அனுமதி மறுக்கப்படுகிறதுனா முதல் குரல் யாரிடமிருந்து வரணும்? நீங்க ஒரு திரைப்படத்தை இயக்குறீங்க, உங்கள் திரைப்படத்துக்கு சிக்கல் வருது, முதல் குரல் எங்கிருந்து வரும்? யார் கத்துவாங்க? இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல், இது கருத்து சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்ங்கிறது யார் சொல்லுவாங்க? ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு 500 கோடி அதுல முதலீடு பண்ணியிருக்கிறாரு, அதுல குரல் கொடுத்து அது இன்னும் அந்த ரிலீஸ் தள்ளி போகுது, அந்த படம் வெளியிடவே முடியாத அளவுக்கு சிக்கலுக்கு உள்ளாகுது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் போகுதுன்னு அடுத்தடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாங்கிற சிக்கலை தெரிந்தே ஒரு அரசியல் தலைவர் விஜய் உண்டு பண்ணுவாரா? அப்ப சில 100 கோடிகள் ஒரு முதலாளிக்கு இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலை கண்டிக்காமல் அமைதியாக ஒரு கடப்பாறை என்று சொன்னால், நாளை இவர் முதலமைச்சரானால், தமிழ்நாட்டின் முதலமைச்சரானால், இதிலிருந்து வர வேண்டிய நிதி இவ்வளவு இருக்குது, பாஜக நிதி கொடுக்காது. 2500 கோடி ரூபா பாஜக நிதி கொடுக்கணும், அதை தராது. அதனால நம்ம என்ன செய்வோம்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு பாஜக நிதி தராது, அதனால தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்றுப்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்கல்ல, மக்களுக்கு அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு 500 கோடி ரூபா படத்துக்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கல, அமித்ஷா எதிர்த்து கேள்வி கேட்கலன்னா நீங்கள் நாளைக்கு எதை எதிர்த்து கேட்பீங்க? நீங்கள் தான் நீங்கள் பீக்ல வரீங்க. நீங்கள் மக்களுக்கு ஒன்றுனா நான் ஓடோடி வருவேன் வரலையே, சொல்றாருல அவர் வரல வந்தாரா சார்? உங்களுக்கு ஒன்றுன்னு வராத போதே நீங்கள் நான் இப்போ 2-3 உதாரணம் சொல்கிறேன் சார். இது ஓகே சார், இது நீங்கள் சொல்கிற கூட எடுத்துக்கலாம். பொருளாதார ரீதியா தக் லைஃப் திரைப்படத்தின் பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அது என்ன பிரச்சனை? அதுதான் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளபடியே. ஏன் திரு கமலஹாசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார்? கன்னடம் தமிழில் இருந்து தோன்றிய மொழின்னு சொன்னார். அந்த படத்தை திரைவிட விட மாட்டோம் கன்னடத்தில் அப்படின்னு சொல்லி கன்னடாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கர்நாடகாவில் அதற்கு சிக்கலை ஏற்படுத்தினார்கள். அதனால் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அந்த நேரத்தில் அத்துணை பேரும் யாருக்கு ஆதரவாக கருத்து சொன்னாங்க? திரு கமலஹாசன் அவருடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார்கள். பாஜக மட்டும் கமலஹாசனுடைய கருத்திற்கு எதிராக கருத்து சொன்னது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருந்த ஒரே நபர் அப்பொழுதும் யார் தான்? திரு விஜய் அவர்கள் தான். அப்போ நீங்க அன்னைக்கு ஏன் கருத்து சொல்ல, இன்னைக்கு விட்டுருங்க, இது முதலீடு சார்ந்து. அன்னைக்கு அது தமிழ்நாட்டில் இறங்கிடுச்சு, கர்நாடகாவில் மட்டும்தான் சிக்கல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒருத்தர் படம் நீங்க சார்ந்த துறைக்கு ஒரு சிக்கல், தமிழ் மொழிக்கு சிக்கல், தமிழ் மொழியின் மீதான தாக்குதல், அது கலாச்சார தாக்குதல். நீங்க குரல் கொடுத்தீங்களா? அப்போ உங்க படத்துக்கும் நீங்க பேச மாட்டீங்க, அடுத்த ஒரு படத்துக்கும் பேச மாட்டீங்க, பொது பிரச்சனைக்கும் பேச மாட்டீங்க. இப்போ நீங்க அழகா சொன்னார் சுவாமிநாதன் அவர்கள், காமராஜர் படத்தை சின்னதா போட்டாங்கன்னு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அரசியல் அந்த பிரச்சனை வரும். ஆனா இதுக்கு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஒருவேளை தாவேகா கூட கூட்டணி வைக்குங்கிற மாதிரி யாரேனும் சொல்வார்கள் என்றால் அதை விட நகைப்பு வேற ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் படத்தை சிறிதாக போட்டு விட்டார்கள் என்பதற்காகவே தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னா அந்த தாவேகா தலைவர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் குருவான தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பெயரை பாஜக நீக்கியதையே கண்டிக்கல. அப்போ காங்கிரஸுக்கு யார் பெரிய லீடர்? வாய்ப்பே இல்லையா சுவாமிநாதன்? தாவேகா காங்கிரஸ் கூட்டணிங்கிறதுக்கான குறைந்தபட்ச வாய்ப்புகள் கூட இல்லையா? நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒரு கூட்டணி அமைவது அமையாம போகுது, இங்க அவங்க போறது அங்க வருது, இதெல்லாம் பேசி தீர்த்துப்பாங்க. ஒரு படத்தின் மீது அது நடக்குமாங்கிறத எனக்கு மாற்று கருத்து. சரி சாமிநாதன் சார், அதாவது இவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் கோரிக்கை. அது அந்த இடம் ஒரு நெடுநிலாக அமையாது. ஆனா கூடுதல் இடம் கொடுக்காத பட்சத்துல இந்த முறை அவர்களுக்கு விஜயும் ஒரு மாற்று சக்தியாக மாற்று வாய்ப்பாக நிச்சயமா தெரிவார்.
ஏன்னா அவர்களை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கு தான் முக்கியமானது. நாடாளுமன்ற தேர்தல் 2029 தான் நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமானது. ஒருவேளை 26 இந்த உறவு துண்டிக்கப்பட்டால் கூட அவர்களுக்கு வந்து 29 புதுப்பிச்சுக்குவாங்க. ஒரு தோல்வியை சந்தித்த பின்பு தாவேக்காவால் தொடர்ந்து இயங்கும். சாமி, நீங்க அதை மறந்துட்டேன். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான, பலருக்கும் அந்த பார்வை இருக்கு. நடக்க இருக்கக்கூடிய 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் காங்கிரஸுக்கு இன்றியமையாதுன்னாங்க. 2026 வெறும் சட்டமன்றத்தை தீர்மானிக்கக்கூடியது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தையும் தீர்மானிக்கக்கூடியது. எப்படின்னா, சட்டமன்றத்தில் இந்தியா கூட்டணிக்கு வலுவான உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போனால்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணியினுடைய பலம் உறுதிப்படும். நீங்க இங்க எம்எல்ஏக்கள் இல்லைன்னு வைங்க, மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை என்ன ஆகும்? ராஜ்யசபா எம்பிக்கள் அதையும் தீர்மானிக்கக்கூடியது. அதனால காங்கிரஸுக்கு அது நல்லது தெரியும், ராகுல் காந்தி போன்ற சீனியர் லீடர்ஸ்க்கு அது தெரியும். ஓகே, அதுலதான் எனக்கு ஒரு சின்ன கோவில். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜ்யசபால எந்த பிரதிநிதித்துவம் நம்ம தந்ததும் இல்ல, தரப்போறதும் இல்ல. ரீசெண்டா ரொம்ப தெளிவா கமலஹாசன் அவர்களுக்கு கூட கொடுத்துட்டோம். காங்கிரஸ் கட்சி கொடுக்கிற மரபு இல்ல. அந்த சூழல்ல தான் நான் சொல்றேன், அந்த இடம் தான் காங்கிரஸுக்கு நெருடலாக மாறக்கூடியது. கூடுதல் இடம் நோக்கி நகருவாங்க. இந்த முறை அவர்கள் ஒரு பரிசார்த்த முயற்சியாக திமுக ஒரு பேச்சுக்கான கேள்விதான். அடுத்த சுற்றுக்கு நகருவோம். இடைவெளிக்கு முன்பாக கேள்வி, ஒரு பேச்சுக்கு தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணின்னு ஒரு நிலை உறுதிப்படுத்தப்படுதுன்னா அதுல விஜய்க்கு லாபம், காங்கிரஸ்க்கு லாபமா? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா அது லாபமா அமையாது. விஜய் தரப்புக்கு பெரிய லாபம். ஓட்டு சதவீதத்தை முதல் தேர்தலே அவர்களால் கூட்டி காட்ட முடியும். அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்ல மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும். ஆனா கட்சியினுடைய கட்டமைப்பு, அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பல பேருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கட்சிக்கு கொஞ்சம் புத்துயிர் பாய்ச்சின மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை போல காங்கிரஸ் கட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவுதானே ஒழிய அவர்களுக்கு லாபம் இல்ல. வாக்கு சதவீதத்தை குறைச்சுக்கிட்டோ இல்ல கொஞ்சம் கூட்டிக்கிட்டோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமா குறைச்சுக்கிட்டோ, நாடாளுமன்ற தேர்தலில் திரு விஜயோடவே மீண்டும் கூட்டணி பேசுவதற்கான அந்த வாய்ப்பே கூட காங்கிரஸ் இழந்துருமே ஒருவேளை இதெல்லாம் நடந்ததுன்னா. இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவாக வந்து வாக்கு சதவீதம் காங்கிரசுக்கு உயர்ந்துருச்சுன்னா 2029 அவங்களுக்கு கூடுதல் சீட்டு கூட பேசுறதுக்கான வாய்ப்பு. சுவாமிநாதன் ரொம்ப ஒரு வார்த்தை அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. சட்டமன்ற தேர்தல் காங்கிரசுக்கு முக்கியம் இல்ல, எனவே அவங்க வந்து யாரோட போகக்கூடும், தாவேகாவோடு போகக்கூடும். தேவைப்பட்டா திருப்பி போகக்கூடும். ஆனா வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா திருப்பி திமுகவுடனான உறவை கூட புதுப்பித்துக் கொள்ள முடியும்னு சுவாமிநாதன் சொன்னார். நான் எப்படி கேட்கிறேன், உங்க பார்வையில, தட் மீன்ஸ் காங்கிரஸ் பார்வையில சட்டமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை என்று சொன்னால் திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்ல? அவங்க ஏன் உறவை புதுப்பிச்சுக்கணும்? நீங்க 2026 போயிட்டீங்கன்னா 2029 காங்கிரஸ் வரும்போது அவங்க எப்படி உறவு புதுப்பிச்சுப்பாங்க? இல்ல, ஒருபோதும் திமுக சட்டமன்ற தேர்தல் அதனால நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்ல சார், அது எந்த கட்சிக்குமே எல்லா தேர்தலும் முக்கியங்கிறதுக்கு சொல்ல வரேன். அந்த வாதம் பொருத்தமற்ற வாதங்கிறதுக்கு சொல்ல வரேன். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாக எதுவாக இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் முக்கியம். உறுதியா நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த சிக்கலும் ஏற்பட போவதில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக தொடரும். திரு அதியமான், சட்டமன்ற தேர்தல் முக்கியம் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம், வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற நிலைப்பாடோடு தாவேகாவோடு காங்கிரஸ் நகர வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அப்படிலாம் அது வந்து தர்க்கத்துக்குரியதல்ல, தர்க்க ரீதியானதல்ல. அவர் சொன்ன மாதிரி ராஜ்யசபா எம்பி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்காங்க திமுக கூட, அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க. இது அவ்வளவு சுலபமாலாம் இதை விட்டுட்டுலாம் வெளியே வந்துட மாட்டாங்க. வர தேவையும் இல்லை, லாஜிக்கே இல்லை. ஏன்னா எம்எல்ஏ எண்ணிக்கை குறைஞ்சிரும் வெளியே போனாங்கன்னா. போகிற மாதிரிலாம் இல்லை. இவங்க தான் தெளிவாக திருப்பி கிரீஷோடங்கிறவர்களும் செல்வ பிறந்தை அவர்களும் சொல்லிட்டே இருக்காங்களே, நாங்கள் வந்து அமெரிக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொல்றது வதந்தின்றார் அவர். ஆமா, தெளிவா இவங்களோட அந்த போய் பார்த்துருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐவர் குழு போய் பேசுறது, இதுல எந்த சந்தேகமும் அவங்க 2 பேர் தான் கணக்கு, அவங்க பேசுறது பிளஸ் டெல்லி தலைமை. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றதுக்கு, மற்ற கட்சிகளோட திமுகவை சீண்டி பார்க்கும் வேலையாக காங்கிரஸ் செய்யுதுன்னு தானே விமர்சனம். காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ்குள்ள கொஞ்சம் உள்கட்சி ஜனநாயகம் அதிகம்னு வச்சுக்கங்களேன். யார் என்ன வேணாலும் பேசிக்கலாம், டிசிப்ளின் இல்லாத பார்ட்டின்னு சொல்லலாம், அல்லது கருத்து சுதந்திரம்னு சொல்லலாம். மற்ற திமுகலையோ அதிமுகலையோ அல்லது ஈவன் வேற பிஜேபிலையோ இப்படிலாம் இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. தலைமைக்கு முரண்பட்டு கருத்து சொல்றதுக்கு அங்க கருத்து சுதந்திரம் கிடையாது. இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி அதனோட ஒரு அறிகுறின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இவ்வளவு தூரம் அர்த்தப்படுத்திக்க தேவையில்லை. திரு ரமேஷ் சதுரம், ஏற்கனவே திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு பொசிஷன் பண்ண திரு விஜய் விரும்புகிறார். திமுக பாஜக எதிர்ப்பை கடுமையாக தீவிரப்படுத்துது. இப்போ பாஜக தாவேகா இடையிலான பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய சூழல்ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய 2 கட்சிகளாக திமுகவும் தாவேகாவும் தான் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் உருவானா திரு விஜய் நினைக்கிறது தானே நடக்கும். திமுக வெர்சஸ் தாவேகான்னு தானே அது பொசிஷன் ஆகும்.
அதிமுக பாஜக கூட்டணிக்கு இதனால பாதிப்பு இல்லையா? இப்போ சகோதரர் செந்தில் அவர்கள் பேசும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொன்னார்னு பார்க்குறேன். எந்த இடத்துலையும் இது வந்து பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு விஜய் தரப்புல இருந்து சொல்லலை. ஸோ நீங்க அதை வந்து அவர் மட்டும் சொல்லலை, அவர் மட்டும் இல்லைங்க, விஜய் தரப்பு சொல்லல. விஜய் தரப்பு எஸ் நான் விஜய் மட்டும் சொல்லுங்க மின் நான் சொல்றது விஜய் மட்டும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் விஜய் தரப்புல இருந்து யாரும் சொல்லல. விஜயை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் நீங்க மற்ற எல்லாரும் சொல்லும்போது அதோட கிரெடிபிலிட்டி என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்னு வந்து மக்கள் மௌனம் சம்மதத்துக்கு கூட அறிகுறியா இருக்கலாம்ல விஜயோட மௌனம். அப்படி இல்ல, மௌனம்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இதுல வந்து அவர் வந்து இல்லைன்னு சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியாது, இருந்தால் சொல்லுங்கள் தான் சொல்ல முடியுமே. அப்படி ஒரு பார்வை தான். இன்னொன்னு வந்து திரும்ப திரும்ப இன்னொரு பாயிண்டையும் செந்தில் அவர்கள் வைத்ததுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, அவங்க என்னென்னலாம் யோசிப்பாங்க. அதுல வந்து 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குன்னு பாக்குறேன் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். பழைய தலைவர்கள் அப்படின்னு, அது இன்க்ளூடிங் இன்றைய தலைவர் அவங்களையும் சேர்த்து நீங்க வைத்து கொண்டாக்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லெட் அஸ் பிளே சேஃப் அப்படின்னா மினிமம் அஷூரன்ஸ் இன்னைக்கு இருக்கு கொடுக்கறது கடந்த காலங்களில் கொடுத்ததை கொடுப்பாங்க, ஆனாலும் கூடுதலா என்ன வாங்கலாம், இதையெல்லாம் இந்த பேரலா நடக்கக்கூடிய விஷயத்தையும் வைத்துக்கொண்டு, ஆனா இந்த கூட்டணி உறுதின்னு சொல்லிக்கொண்டு நம்ம ஏதானும் வாங்கி கொள்ள முடியும். எப்படி போனாலும் காங்கிரஸ் திமுகவோட இருந்தாலும், தாவேகாவோட காங்கிரஸ் போனாலும், திமுக வெர்சஸ் தாவேகான்னு பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிற விஜய்க்கு சாதகம் பண்ணி கொடுக்குது பாஜக. அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பாங்கறதான் கேள்வி. இல்ல அதான் வரேன். காங்கிரஸ் அந்த செகண்ட் பார்ட்டுக்கு நான் வரேன்னு சொல்றேன். மெயின் பார்ட்டி அதுதானே. இல்ல அதுதான் சொல்றேன். செகண்ட் பார்ட்டுக்கு நான் வரேன். இது எப்படின்னாக்க, காங்கிரஸ் நான் திரும்ப நான் ஆரம்பத்திலயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்னதோட ரீசன் சொல்றேன், இந்த ஊறுகாயாங்கிறதுக்கு. எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் எல்லாத்தையும் செய்து விட்டு ஸ்டில் திமுகவோட இருக்காங்க அப்படின்னாக்க, தாவேகாவுக்கு நிச்சயமா ஒரு பின்னடைவு தானே தவிர அவங்க ஒரு செகண்டரி ஃபோர்ஸா இருக்க போடல. தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி ஓட் பேங்க் பின்னடைவு இல்ல. ஆமா இல்ல, பல விஷயங்கள்ல நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம எப்பயுமே 1+1 2ன்னு நம்ம கணக்கு போட மாட்டோம் இதுல, அரசியலை பொறுத்த வரைக்கும். இட் குட் பி 1+1 3 இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல வந்து 2+2 3 கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கணக்கு தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப தாவேகா தனித்து விடப்படுறாங்க அப்படின்னா, கடந்த காலங்கள்ல நம்ம எடுத்துப்போம், மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்தது. எப்பயுமே தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டா தான் இருக்க முடியுங்கிறத, அதாவது அனுபவத்தினால் புரிந்து கொண்டதால் மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வந்து மதிமுகவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், இல்லைன்னா விசிகாவாக இருக்கலாம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த சூழல் வேற சார். திருமிகு ஜெயலலிதாவும் திரு கருணாநிதியும் இருந்த சூழல், அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியால ஸ்கோர் பண்ண முடியலன்றது வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய களச்சூழல் வேற. நீங்க காங்கிரஸ் திமுகவோட கடைசி நேரம் வரைக்கும் இருக்கும் போகாதுன்னு தானே சொல்றீங்க. ஆனா நீங்க அதையும் மீறி நீங்க பாத்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாலும் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா தனிச்சே போட்டிட்டாங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சு. ஆமா, இல்ல நீங்க வந்து சொல்றது காங்கிரஸ் வந்து கடைசி நேரம் வரைக்கும் திமுகவோட தான் இருக்கும், போகாதுன்னு தானே நீங்க சொல்றீங்க. தாவேகாவோட போகாது, திமுகவோட தான் இருக்கும். பொறுத்திருந்தா பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா இதான் சொன்னேன், 2 ஸ்கூல் ஆஃப் தாட்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்லும்போது கரெக்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இன்றைய புதிய தலைமுறை தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதன் மூலமாக தமிழகத்துல ஒரு புத்துயிர் பாய்ச்ச முடியுமா காங்கிரஸுக்கு? ஏன்னா ஒரு பக்கம் பாஜக ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது, எங்கெங்கெல்லாம் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க டைரக்ட் ஃபோர்ஸ் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஃபோர்ஸா இருக்கு பிரதானமான ஸ்டேட்ஸ்ல. அப்படி ஒரு சூழல் வரும்போது, அப்படி இருக்குன்னா அதுக்கு நமக்கு ஈக்குவலண்டா நம்ம ரெடியா இருக்கோமா? இது பிரஜாராஜ்யம் டைரக்ஷன்ல போக முடியுமான்னு கூட அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லைன்னா கூட கூட்டணியாக அமைத்துக் கொண்டு இதுனாக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா நம்ம ஜெனரேட் பண்ணி அதன் மூலமா, ஏன்னா இங்க கொடுக்கக்கூடிய 20 சீட்டு 30 சீட்டுங்கிறத விட நம்ம 70 சீட்டு 80 சீட்டு 100 சீட்டு கூட நம்ம வந்து விஜய் கிட்ட ஒருவேளை கேட்க முடிந்தால் நம்ம வெற்றி பெறது முக்கியம் இல்ல, இங்க நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். இன்னொரு கடைசியான ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, செந்தில் அவர்கள் சொல்லும் போது திரும்ப 3வது பாயிண்ட் அவரது சொன்னதுல கவுண்டர் நான் என்ன பாக்குறேன்னா, அவர் சொல்றது கரெக்ட். உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் முக்கியம் இல்ல, அசெம்பிளி எலெக்ஷன் முக்கியம் இல்லைன்னா எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி கிடையாது. நீங்க இங்க இதை வைத்துக்கொண்டு அவங்க நாளைக்கு சொல்றாங்கன்னாக்க, ஒருவேளை இந்த அலையன்ஸ் கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்னு டிஎம்கே, ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய சிச்சுவேஷன் ஆன்டி இன்கும்பன்சியை பத்தி பேசுறோம். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்குமானா நாளைக்கு அது எப்படி அன்ஃபோல்ட் ஆகும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்லங்கிறது நம்ம பொறுத்து. திரு செந்தில், திமுகவோடு காங்கிரஸ் தொடர்ந்து பயணிக்கிறதன் மூலமாக புத்துயிர் பெறுவதற்கு காங்கிரசுக்கு வாய்ப்பே இல்லை.
தாவேகாவோடு போகும் பட்சத்துல வாக்கு சதவீதம் குறையுதோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையுதோ, அதை பத்தி கவலை இல்லை, கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இல்லை சார், நான் அப்படி நினைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பொழுதும் தமிழ்நாட்டில் 40க்கு 39 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ரைட், ஒரு இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது, அது வந்து தேனியில். 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டிலிருந்து யார் பெற்றாங்க? காங்கிரஸ் கூட்டணி பெற்றது. ஆயினும் கூட மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட அங்கே வந்து வர முடியாத ஒரு சூழல் வட இந்தியாவில் காங்கிரஸ்க்கு ஒரு செட்பேக் வந்து தேர்தலில் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ காங்கிரஸ் 2019 தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்கு வட இந்தியாவில் தள்ளப்பட்டுச்சு. நீங்கள் 2024 தேர்தலில் இதே திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் 10க்கு 10 இடங்களிலும் வெற்றி பெறுகிறது. அங்கே வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக யார் தான் முதல்ல சொல்கிறா? மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல ராகுல் காந்தியவே பிரதமர் வேட்பாளராக சொல்லி அந்த தேர்தலை சந்தித்து அந்த வெற்றியை பெற்று 40க்கு 40 பெறுகின்ற பொழுது அது ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்திய தேர்தல் இல்லை, ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்திய ஒரு தேர்தலை சந்தித்து அதில் காங்கிரஸுக்கு ஒரு 10 இடங்கள் வெற்றி பெற்று கூட்டணியாக 40 இடங்களை வெற்றி பெற்று இன்றைக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக வலிமையாக அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது ஒன்றுபட்டு நின்றதால தானே சாத்தியமாச்சு. இதை வந்து கண்டிப்பா யார் திங்க் பண்ணுவாங்க? காங்கிரஸ் கண்டிப்பாக இதை வந்து திங்க் பண்ணும். இன்னும் நான் எளிமையா அங்க இருக்கிற எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க அழகா ரொம்ப நுட்பமா கேட்டீங்க சுவாமிநாதன்ட்ட. இதனால தாவேகாவிற்கு ஆதாயம், காங்கிரஸுக்கு என்ன ஆதாயம்னு கேட்டீங்க. யாராலாவது இன்க்ளூடிங் சுவாமிநாதன், நீங்க இங்க இருக்கிற தோழர்கள் யாரேனும் மிகச்சரியாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா இத்தனை சீட்ல காங்கிரஸ் ஜெயிக்கும், இத்தனை தொகுதி பெறும், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸாவது கிடைக்கும், அல்லது தாவேகாவுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னாவது இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாத போது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை ஒரு மாபெரும் இயக்கம் ஒருபோதும் என்ன செய்யாது, விரும்பாது, கட்டி அமைக்காது. ஓகே திரு சாமிநாதன், அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு முடியுமோ அத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்று அந்த கட்சிக்கு புத்துயிர் ஊட்ட முடியல அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாம கட்சிக்கு புத்துயிர் ஊட்டிட முடியும், வேறு ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பதால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது முரண்பாடா இல்லையா? இல்ல சார், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்னவா இருக்குன்னா இளைஞர்களா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் போல விஜய் கிட்ட மட்டும்தானே இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு திமுக ஒரு பெரிய இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க, 1.5 லட்சம் நிர்வாகிகளே வர்றாங்க, அதை நான் குறைத்து மதிப்பிடல. ஆனா எந்த விதமான கட்டமைப்புமே இல்லாம ஒரு பெரிய வலுவான ஒரு ஆள் திரட்டாமலே இன்னைக்கு விஜய் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் படை இருக்கு. அப்ப அவங்க காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த தலைமுறைகிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாகணும், காங்கிரஸ் கட்சியில உள்ள வரவங்க வரணும். இன்னைக்கு பிஜேபி அதான செஞ்சு காட்டினாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சாங்க, 18% ஓட்டு எடுத்தாங்க. நம்ம அதை திமுக அரசியலோட அதிமுக அரசியலோட பொருத்த வேண்டியதில்லை. 1967க்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருக்காங்க. நம்ம இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் விஜயோடு போறதுனால இளைஞர்கள் காங்கிரஸ் பக்கம் திரும்பிடுவாங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்ல, இளைஞர்களை ஈர்க்க முடியும் நினைக்கிறாங்க. விஜய் கூட போய் கைகோர்த்து நிற்கிற பொழுது இன்னும் அதிகமாக இன்னுமே காங்கிரஸ் கட்சி, நான் குமரி மாவட்டத்துல இருந்து சொல்றேன் சார், செந்திலனை மிக முக்கியமான ஒரு இடம் கேட்டாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்க. 2014 பாராளுமன்ற தேர்தல் ஒரு உதாரணம். தமிழ்நாட்டுல காங்கிரசும் திமுகவும் தனித்து போட்டிட்டாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் சொல்றேன். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வைப்பு தொகையை பறிகொடுத்தது, காங்கிரஸ் தான் 2வது இடம் வந்துச்சுங்க. இது மாதிரியான சில தொகுதிகள் இருக்கு, காங்கிரஸ் மட்டுமே வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு. அவங்க அதைதான் மதிப்பீடு செய்றாங்க. கட்சியை கொஞ்சம் வளர்க்கணும் நினைக்கும். பட் அது எல்லாத்துக்கும் மையமாக அவர்கள் நினைப்பது கூடுதல் சீட்டை திமுக வாங்கணும். அது கிடைக்காத பட்சத்துல அதை காட்டி மிரட்டுவது, இதுதான் காங்கிரசுடைய இலக்கு. திரு அதியமான், இளைஞர்களை ஈர்க்கணும், கட்சி பக்கம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், கட்சிக்கு புத்துயிர் கொடுக்கணுங்கிறது காங்கிரஸ் கட்சியின் இலக்குனா, திமுகவோடு கூட்டணி நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அப்படின்ற முடிவு சரியானதா, இல்லை தாவேகாவோடு கூட்டணி அப்படின்ற முடிவு சரியானதா? அதுதான் விவாதம் வந்து நின்று. முதல் முடிவு தான் சரியானது. திமுகவோடு இருக்கும்போது, அதாவது இளைஞர்களை ஈர்ப்பதற்கும் தாவேகாவோட சேர்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது கட்சிக்குள்ளே அவங்க ஒர்க் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ராகுல் காந்தி அடிக்கடி அவர் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ராஜீவ் காந்தி வந்தபோது அதனால இன்ஸ்பயர் ஆகி நான் கட்சிக்கு வந்தேன்னு சொல்லி இன்னைக்கு சீனியர் லீடராக இருக்காரு. அது மாதிரி அடுத்த தலைமுறையை இருக்கிறவர் இவர் தான். அவரை வச்சு இருக்கிறது அதுதான். அதுக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை. யாரோட கூட்டணி வச்சாலும் இந்த ஒர்க்கை இவங்க பண்ணலைன்னா இளைஞர்களை ஈர்க்கவே முடியாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது